வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய சில முக்கியமான முடிவுகள் எப்பொழுது எடுக்கப்படும், டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் உயர்வு வருமா வராதா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பகுதி அளவு முடிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த சிவி எல்லாமே ஒரு பார்ட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற நபர்களுக்கு இந்த முடித்தவங்களுக்கு 1:1.25 இந்த ரேஷியோவில் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே பகுதி அளவு முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் இன்னும் தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிடல ஆசிரியர் தேர்வு வாரியம்? இதற்கு எல்லோரு தரப்புலையுமே கேள்விகள் மேலே நிறைய கேள்விகள் தான் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய திசையை மாறிடுச்சு. என்ன கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்றது ஹெல்ப்லைனுக்கும் சரியாக தெரியல. எதுவுமே பிஜிடிஆர்பியில் புது அப்டேட் எதுவுமே இல்லைங்க. ஸோ 14 பாடங்கள் பிஜிடிஆர்பியில் இருக்குது. ஒவ்வொரு பாடத்துலையுமே ஒரு 100 வேக்கன்சிஸ் ஆகுது. இன்னைக்கு கொடுத்தா 1400 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தப்படும். சில பாடங்களில் வேக்கன்சிஸே பார்த்திங்க அப்படின்னா 60, 20, 10 கூட இருக்கலாம். அந்த மாதிரி பாடத்தில் விட்டுறலாம். சில பாடங்களில் 1000, 100, 200 வேக்கன்சிஸு, 300 வேக்கன்சிஸு அப்படி இருக்கிற பாடங்களில் பார்த்திங்கன்னா மேஜரான தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மேஜரான பாடங்கள், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜரான பாடங்களில் ஒரு 100 வேக்கன்சிஸ் ஆகுது உயர்த்தினாங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து ஒரு 1000 வேக்கன்சிஸ் பக்கம் உயர்த்த முடியும். ஸோ 1036 தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் கண்டிப்பாக வேக்கன்சிஸ் ரெடியாக இருக்குது. தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரொமோஷன்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப இருக்கிற இடைநிலை இது நம்மளுடைய ஆசிரியர்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு புதிய போஸ்டிங், ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய புதிய போஸ்டிங் எல்லாமே கூடுதலாக காலி பணியிடங்களை கொடுக்க போகிறாங்க. ஸோ கூடுதலாக முதுகலை பட்டதாரியோடைய கூடுதலாக காலி பணியிடங்களை கொடுக்க அரசு பார்த்திங்கன்னா ஒரு புதிய அரசாணையை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான தகவல் சொல்லலாம். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ரெடியாக இருக்கீங்க. ஸோ தேர்வு முடிச்சுட்டு சிபி முடிச்சுட்டு அப்படியே ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு உண்டான செகண்ட் சிவி லிஸ்ட்டு, தற்காலிக தெரிவு பட்டியல்கள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது இந்த ஜனவரி எண்டுக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வெளியிட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. இதற்குண்டான அப்டேட்டையும் நம்ம விரைவில் பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள், ஸோ வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1996 அதுதான் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1996 கூட 1036 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. ஸோ இதெல்லாமே உயர்த்ததுக்கு உண்டான ஒரு அரசாணையை விரைவில் நமக்கு பப்ளிஷ் ஆகும். அதே போல் செகண்ட் சிவி லிஸ்ட்டும் நமக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் நிறைய எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டும் நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்கள். இதற்கான ஒரு அப்டேட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு இது செகண்ட் சிவி லிஸ்ட்டு நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதற்குண்டான அப்டேட்டையும் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயந்தான் டிஆர்பியில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த கட்ட நடவடிக்கை டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுக்கக்கூடிய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உதவி பேராசிரியருடைய ரிசல்ட்டு இன்னும் பப்ளிஷ் ஆகலை. இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ உதவி பேராசிரியரோட ரிசல்ட்டு நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.